சோழ நாட்டு தேவார பாடல் பெற்ற காவேரி தென்கரை தலங்கள் 28வது தலமாக குடந்தை காரணத்தை பார்த்துரும். அதில் முதல் பகுதியாக நம்ம காசி விஸ்வநாதர் கோவில், குடந்தையில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவில் பார்த்தோம். இப்போ ரெண்டாவதாக சோமேஸ்வரம் கோயிலை பார்க்குறோம். 3 இறைவன் இருக்காங்க. சோமேஸ்வரர், அதேமாதிரி பராந்தக சோழன் அமைத்த சோழீஸ்வரர், கடைசியாக திருமால் வழிபட்ட மாலீஸ்வரர். இந்த மாலீஸ்வரருக்கு இணையாக இருக்கக்கூடியவங்க தான் நீங்கள் படத்தில் பார்க்குறீங்க. அவங்க பேர் மங்களாம்பிகை. அந்த மங்களாம்பிகை கும்பேஸ்வரம் கோவில் உள்ள மங்களாம்பிகை விட மிக உயரமாக இருப்பாங்க. எங்கேயுமே பார்க்க முடியாது. சம்பந்தர் 1ஆம் திருமுறையில் 72ஆம் பதிகமாக பாடியிருக்கிறார். காயாரோகணம் அப்படின்னா என்னென்னா, காரோகணம்னு சொல்லுவாங்க. பக்தனுக்காக இறைவன் இறங்கி வந்து எந்த பிறவியும் இல்லாமல் கொடுப்பது தான் காராகணம்னு சொல்லுவாங்க. 3 தலத்தில் தான் உண்டு. ஒன்று கும்பகோணம், இன்னொன்று நாகப்பட்டினம், அடுத்து காஞ்சிபுரம். சரி, அருணகிரிநாதர் இந்த கோவிலில் உள்ள முருகனை நோக்கி படைக்கிறார். முருகன் ஃபோட்டோ கிடைக்கல எனக்கு. அதேமாதிரி பார்த்திங்கன்னா, இந்த கோவிலில் கல்வெட்டுகள் சோமநாத மங்கலம் சொல்லுவாங்க. இது பானபுரீஸ்வரர்னு கல்வெட்டுக்களை இறைவனை குறிப்பிடுறாங்க. ரொம்ப ரொம்ப பழமையான ஒரு கோவிலுங்க. இந்த கோவில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு இணையாக சாரங்கபாணி கோவிலோட இணைப்பு கோவிலாக இருக்குது.